பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிள் மிஷின் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம இந்த சிம்பிள் மிஷினை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம மிஷின் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மிஷின் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கஷ்டமான வேலையை நம்ம கம்மியான எஃபோர்ட் போட்டு அது ஈஸியா முடிக்கிறதா நம்ம வந்து மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த மிஷின்லாம் பாத்தீங்கன்னா வந்து காரு, பைக்கு, பஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா வந்து மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே சிம்பிள் மிஷின் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கத்திரிக்கோல், அப்புறம் இந்த நைஃப் இதெல்லாமே பாத்தீங்கன்னா வந்து சிம்பிள் மிஷின் வரும். அது எப்படி இதெல்லாம் சிம்பிள் மிஷின்ல வரும்? மிஷின் அப்படின்னா என்ன? அந்த மோட்டாரு, ஒயரு, பேட்டரி இதெல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கு என்ன ஒயரு, பேட்டரி எதுவுமே இல்லை, ஆனா இதெல்லாம் நம்ம சிம்பிள் மிஷின் அப்படின்னு சொல்றோமே அப்படின்னு இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வரும். பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம மிஷின்லாம் என்ன பார்த்தோம்? ஒரு வேலையை நம்ம வந்து நம்ம கம்மியான போட்டோ போட்டு நம்ம ஈஸியா முடிக்கிறதா நம்ம வந்து மிஷின் பார்த்தோம் இல்லையா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாம்பழம் இருக்கு. ஸோ இந்த மாம்பழத்தை எனக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பீஸ் எனக்கு வந்து கரெக்டா ஈக்குவலா வந்து ஈஸியா வேணும். அதாவது ஒரு பீஸ், இந்த பீஸ் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இது நான் வந்து ஒன்னு கையில கட் பண்ணவும் முடியாது. கட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டாலுமே கசங்கி போய் வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம கம்மியான எஃபோர்ட்ல இந்த நைஃப் வச்சு நம்ம யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், ஈஸியா நம்மளால வந்து இதை கட் பண்ணி அப்படியே எடுத்துட முடியும். அப்போ நம்மளோட வேலையை நமக்கு வந்து ஈஸியா பண்ணி தருது இல்லையா? அதுக்காக நம்ம வந்து இந்த நைஃப் யூஸ் பண்றோம். ஸோ இந்த நைஃபே வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு சிம்பிள் மிஷின் தான். அதே மாதிரி தான் இந்த கத்திரிக்கோலம். இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஈக்குவலா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் வந்து ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். அந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட் எனக்கு வந்து கட் பண்ணு வச்சுக்கோங்களேன். அது நான் வந்து கையில கட் பண்ணலாமே கட் பண்ணும்போது என்ன ஆகும்? அங்கங்க அசிங்கமா கிழிஞ்சு வரும் இல்லையா? அதுக்காக நான் இந்த கத்திரிக்கோல் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கம்மியான எஃபோர்ட்ல ஈஸியா என்னோட டார்கெட் மாதிரி அந்த லைனை வந்து ஈஸியா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம். ஸோ இந்த கத்திரிக்கோலுமே வந்து ஒரு டைப் ஆஃப் சிம்பிள் மிஷின் தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்க்ரூ வச்சுக்கலாம். இந்த ஸ்க்ரூ வந்து ஒரு செவத்துல நான் வந்து அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் வந்து கையில வச்சு அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து கைதான் வலிக்கணும். அந்த ஸ்க்ரூ வந்து அந்த செவத்துல வந்து ஏறாது. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹேமர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேமரை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லைட்டா நம்ம வந்து அடிச்சோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரூ வந்து அந்த செவத்துக்குள்ள வந்து இன்ஜர் ஆயிடும். ஸோ இப்படிதான் வந்து நம்மளோட கஷ்டமான வேலையை நம்ம வந்து ஈஸியா பண்ணி தரதா நம்ம வந்து சிம்பிள் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த சிம்பிள் மிஷினை பார்த்து நமக்கு வந்து ஓவரால் நமக்கு நாலேஜ் வந்துருச்சு இல்லையா? இப்போ இந்த சிம்பிள் மிஷின்ல பாத்தீங்கன்னா வந்து டோட்டலாவே 6 டைப்ஸ் இருக்கு. ஸோ அதுல நம்ம ஒரு டைப்பா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் மிஷின், இன்னொன்று வந்து சிம்பிள் மிஷின். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் மிஷின் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த காரு, பைக்கு, பஸ் இதெல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் மிஷின். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து மூவபிள் பார்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா நான் மூவபிள் பார்ட்ஸ் இருக்கும், நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஒயர், இன்ஜின் இதெல்லாமே வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் மிஷின்ல இருக்கும். இது சிம்பிள் மிஷின் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த சிசரு, இந்த நைஃபு, அப்புறம் ஹேமரு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் மிஷினுக்குள்ள வரும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வந்து சிம்பிள் மிஷினை பார்த்து ஓரளவுக்கு நமக்கு வந்து நாலேஜ் கிடைச்சிச்சு இல்லையா? இப்போ நம்ம ஒரு கதை பார்க்கலாமா? இப்போ நான் வந்து ஒரு இடத்துல போயிட்டு இருக்கேன். இப்போ ஆனா என்னோட இடத்துக்கு போறதுக்கு ஒரு ஆத்து தாண்டி தான் நான் போக முடியும். அந்த ஆத்தை சுத்தி போனாலுமே எனக்கு என்ன ஆகும்னா அங்கே எந்த ஒரு வழியுமே இல்லை. ஆனா அந்த ஆறு எப்படியாப்பட்டாருன்னா அது நல்ல ஆழமான ஆறு. அதுக்குள்ள நான் இறங்கினேன் அப்படின்னா நான் ஃபுல்லாவே வந்து சிங்க் ஆயிடுறேன். அவன் நம்ம எப்படி போவோம்? ஒரு போட் வச்சு போவோம் இல்லையா? அப்ப நான் அந்த போட்டு பண்றதுக்கு எனக்கு சில ஐடியாஸ்லாம் இருக்கு. ஸோ இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ், அதாவது மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு நான் வந்து ஒரு போட் செய்ய போறேன். ஸோ அந்த போட் செய்யலாமா? இந்த போட் பார்த்தீங்கன்னா வந்து சில மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு போட் பண்ண போறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியா நம்ம ஒரு போட் மேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த போட் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல நான் மேக் பண்ணிருக்கேன் இல்லையா? அதனால இந்த போட் போய் நம்ம வந்து ரெக்டாங்குலர் போட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போட் அந்த ஆறு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய ஆறு இல்லையா? ரொம்ப ஆழமான ஆறு. அதை நம்ம டெஸ்ட் பண்ணாமே கொண்டு போய் அங்கே விட்டுட்டு திடீர்னு மேலே உட்காந்து அது அப்படியே சிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளும் சேர்ந்து சிங்க் ஆயிடுவோம். ஸோ அதனால நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா இது நம்ம ஆறுல உள்ளாமா விடவா நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எனக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கல்லாக வச்சுருக்கேன். ஸோ இந்த கல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட வெயிட்டுக்கு இந்த கல்லெல்லாம் எடுத்து போடலாம். ஸோ நாங்கள் அந்த கல் போட்டு
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சில மண்ணுல வச்சு நம்ம அப்படி இழுத்து பார்ப்போம் எப்படி இந்த போட் வந்து போகுது அப்படின்னு. சரி முன்னாடி வச்சிருக்கோமா, இப்போ வச்சுட்டு அப்படி இழுத்து பார்ப்போம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப இழுத்து பார்க்குறேன், ஆனால் இது முன்னாடி வர மாட்டேங்குது. லைட்டாக புஷ் பண்ணுவோமா, ரொம்ப கஷ்டமாக தான் இது வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்களே பார்ப்பீங்க பாருங்களேன், முன்னாடி பாதி மண் வந்து அதுக்கு போட்டு பாதியில் வந்து அடிச்சுக்கிச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் இழுத்து பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே போக மாட்டேங்குது, முன்னாடி ஃபுல்லாக மண் வந்து அடிச்சுக்கிச்சு. ஸோ இதே நம்ம இந்த போட்டை வச்சு நம்மளோட பிளேஸுக்கு போக முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட இன்னொரு ஐடியா வச்சு நம்ம இன்னொரு போட் செஞ்சு பார்ப்போம். ஸோ அது எப்படி அந்த மண்ணில் போகுது அப்படின்னு. அந்த போட் வந்து எப்படி போகணும்னு தெரில. ஸோ அது போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த போட்டை வச்சு நம்மளோட பிளேஸ்க்கு நம்ம வந்து போயிடலாம். இன்னும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு போட் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி வந்து இந்த ரெக்டாங்கிள் போட் மாதிரி இல்லாமல் முன்னாடி நல்லா ஷார்ப்பாக செஞ்சுருக்கோம். ஸோ இந்த போட் பேர் நம்ம வந்து வெஜ் போட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் நம்ம இந்த போட் பேர் நம்ம வந்து வெஜ் போட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இந்த போட்டை நான் டெஸ்ட் பண்ணி முடிச்சு நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பேசஞ்சருக்கு பதிலாக நம்ம சில குட்டி குட்டி கலரெலாம் வந்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து நம்மளோட இடத்துல வச்சு இந்த போட் வந்து எப்படி போகுது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த போட்டில் இங்கே வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது அப்படியே வந்து இழுக்கலாம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்மளோட ரெக்டாங்கிள் போட் மாதிரி இல்லாமல் இது என்ன பண்ணுதுன்னா அப்படியே இந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாக பிளந்துக்கிட்டு அப்படியே வருது பாருங்களேன். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நம்மளோட இந்த வெஜ் போட்டுக்கும் இந்த ரெக்டாங்கிள் போட்டுக்கும் வந்து எப்படி போச்சு அப்படின்னு. நம்மளோட ரெக்டாங்கிள் போட் பார்த்தீங்கன்னா வந்து அது மண்ணெல்லாம் வந்து இந்த ரெக்டாங்கிள் போட்டு போக விடாமல் அப்படி தடுத்துருச்சு. அதனால நம்ம வந்து இந்த ரெக்டாங்கிள் போட்டு இழுக்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வெஜ் போட் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, நம்ம வந்து இழுக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மண்ணெலாம் வந்து அப்படியே ரெண்டாக பிளந்துட்டு ஈஸியாக வந்து வந்துருச்சு. சரி, இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன் நம்ம இந்த போட் பேர் நம்ம வந்து வெஜ் போட் அப்படின்னு வச்சிருக்கோன்னே. ஸோ அதை பார்த்தா இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வெஜ் அப்படின்னு ஒரு ஷேப் இருக்கு. ஸோ இந்த வெஜ் ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும், அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு நைஃப் எடுத்து பார்த்துக்கலாமே. நைஃப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி வந்து ஷார்ப்பாக இருக்கு இல்லையா. ஸோ இதுவுமே வந்து ஒரு வெஜ் ஷேப் தான். இப்போ நான் காமிச்சிருந்தேன் இந்த மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், நான் வந்து இப்படி காமிச்சிருந்தேன். ஆனால் வந்து இந்த மாதிரி கத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஷேப்பாக இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னா முன்னாடி மொனை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து வெஜ் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெஜ் ஷேப் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு திங்ஸை கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஏரையுமே வந்து ஈஸியாக செப்பரேட் பண்ணுவோம். அது மட்டும் நீங்கள் நிறைய ஷிப்லாம் பார்த்துருப்பீங்க, போட்டு கூட அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நல்லா ஷார்ப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இது போட் போயிட்டு இருக்கும்போது நான்னா கடலையும் நம்ம வந்து ரெண்டாக பிளந்துட்டு போகணும், ஏரையுமே நம்ம வந்து ரெண்டாக பிளந்து போகணும். அப்போ தான் நம்மளால வந்து ஈஸியாக போக முடியும். சில ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அது எதுக்கு அப்படின்னா இப்போ நிறைய ஏர் மாலிகூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கடல்லாம் போயிட்டு நீங்கள் நாமளே பீச்சுக்கு போனீங்கன்னாவே அவ்வளோ காற்று அடிக்கும். ஸோ இதே அது நடு கடலில் போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ காற்று அடிக்கும் போது அதனால் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி போக முடியாது. இப்போ நம்மளோட இந்த ரெக்டாங்கிள் போட் மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏர் வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணி தள்ளி விட்டுரும். ஸோ அதனால் முன்னாடி வந்து போகவே முடியாது. இந்த மாதிரி வெஜ் போட் இருக்குமே என்ன ஆகும்னா அது வந்து ஷார்ப்பாக இருக்குனாங்க அதனால் அந்த ஏரை வந்து ஈஸியாக வந்து அதனால் வந்து பழந்துட்டு போக முடியும். ஸோ இந்த முன்னாடி வந்து மொனை மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா வந்து வாட்டருக்குமே வந்து அந்த வெஜ் போட்டில் அதாவது வெஜ் ஷேப் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா வாட்டருமே வந்து ரெண்டாக செப்பரேட் பண்ணி ஸோ இது போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஷிப்பில் மட்டுமா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வந்து ராக்கெட்ஸில் அப்புறம் புல்லட் ட்ரெயினில் கூட இருக்கும். ஸோ புல்லட் ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக போகிறனால ஸோ அதுக்குமே வந்து இந்த வெஜ் ஷேப் வந்து உதவுது. அது மட்டும் இல்லாமல் ராக்கெட்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குமே வந்து இந்த ராக்கெட்லாம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக மேலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கே அவ்வளோ காற்று அடிக்குன்னா இப்போ மேலே ஹை ஸ்கேல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காற்று அடிக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வெஜ் ஷேப்லாம் இருக்கும்போது ஈஸியாக வந்து ஏரை வந்து செப்பரேட் பண்ணி போகிறக்காக இந்த வெஜ் ஷேப் வந்து உதவுது. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெஜ் போட்டும் இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்டாங்கிள் போட்டுமே நீங்கள் வந்து செஞ்சு உங்கள் மண்ணில் வந்து விட்டு பாருங்கள் எப்படி சூப்பராக இருப்பாங்கன்னு. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வெஜ் போட்டை பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் போட் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து இந்த மண்ணை வந்து செப்பரேட் பண்ணிட்டு போகும். ஸோ இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
இந்த வெஜ் போட்டும் இந்த ரெக்டாங்கிள் போட் ஏன் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து முன்னாடி போக மாட்டேங்குது, இந்த வெஜ் போட் மட்டும் எப்படி ஈஸியாக வந்து முன்னாடி போகுது, இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். Until then, bye.